வணக்கமானவர்களே, கடவுள் எப்பொழுது நெற்றிக்கண்ணை திறந்தார்? இன்னைக்கு எல்லாரும் கோயிலுக்கு போகிறோம், எல்லாரும் கடவுளை வணங்குகிறோம். ஆனால் கடவுளை பற்றி நாம் அறிந்து கொள்ள முயற்சி செய்வதில்லை. முயற்சி செய்தவர்கள் ஞானிகள். அவ்வாறு முயற்சி செய்த ஞானிகள் 8 பேர் மொத்தம். சாத்திரம் செய்த நால்வர்கள், ஸ்தோத்திரம் செய்த நால்வர்கள். அது என்ன சாத்திரம் ஸ்தோத்திரம்? ஒன்று, கடவுளை அறிவுபூர்வமாக தெரிந்து கொள்வது. நான் சொல்ல போறீங்களா? இரண்டாவது, கடவுளை உணர்வு பூர்வமாக தெரிந்து கொள்வது. கடவுளை உணர்வு பூர்வமாக தெரிந்து கொள்வது ஸ்தோத்திரம் செய்த நால்வர்கள். திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், சுந்தரமூர்த்தி நாயனார், திருநாவுக்கரசர், இந்த நால்வரும் ஸ்தோத்திரம் செய்த நால்வர்கள். அதாவது தேவார முதலியார் என்று பெயர் உங்களுக்கு. அதற்கு பிறகுதான் மாணிக்க வாசகர் வந்தார். திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு தேவாரத்தை பாடினாங்க. அதனால் தேவார முதலியார்னு உங்களுக்கு பேர். அதற்கு பிறகு மாணிக்க வாசகர் வந்தார். சைவ சமயத்தை விரிவுபடுத்துறதுக்காக 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டில் தோன்றினவங்க. அப்படின்னா எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு, 1800 வருஷத்துக்கு முன்னாடி கணக்கு பண்ணிங்க. இவங்க கடவுளுக்கு நெற்றிக்கண் இருக்குது, நெற்றிக்கண்ணை திறப்பார் அப்படி இப்படின்லாம் ஒன்றுமே சொல்லலை. புரியுங்களா? ஒரு விஷயம், உணர்வு சார்ந்து வணங்கியவர்கள். கடவுள்னு நினச்சா அவங்கள வணங்கிடுவாங்க. அவங்கள பற்றி தேவாரத்தை பாடினார்கள். சாஸ்திரம் செய்த நால்வர்கள் இருக்கிறார்கள். அதாவது அவங்க அறிவுபூர்வமாக கடவுளை வணங்கியவர்கள். கடவுள்னா யார், எங்கே இருக்கார், எப்படி இருக்கார் அப்படின்னு நிறுவனம் செய்ய முயற்சி செய்தவர்கள். நிறுவனம் செய்யலை. கடவுளை எவனையும் நிறுவனம் செய்ய முடியாது. அவங்க யாருன்னு 4 பேர்னு கேட்டிங்கன்னா, மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார், மெய்கண்ட நாயனார், அருணந்தி சிவாச்சாரியர், உமாபதி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர். இந்த 4 பேர். இதில் 8 நூல்களை எழுதியவர் உமாபதி சிவாச்சாரியர், சைவ சித்தாந்தம். புரியுங்களா? மிச்சம் மெய்கண்ட நாயனார் 4 எழுதியிருக்கார். 12 சைவ சித்தாந்த நூல்கள். நான் உமாபதி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர் எழுதிய சைவ சித்தாந்தம்லாம் நிறைய படிச்சிருக்கேன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்க அறிவு சார்ந்த விஷயத்தை கடவுளை பற்றி தெரிந்து கொள்வார்கள். கடவுள் என்பவன் யார், எப்படி தோன்றியவன், எதற்காக தோன்றியவன், இதெல்லாம் பற்றி இவங்க அறிவுபூர்வமாக விளக்கம் பண்ணுவாங்க. ஒன்று, பக்தி மார்க்கத்தில் 2 வகை உண்டு. குரங்கு மார்க்கம். அதாவது குரங்கு என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா, தான் குட்டியை வயிற்றில் சுமந்துக்கிட்டு மரத்துக்கு தாவும். அந்த குரங்கு கையை விட்டுட்டுனா குரங்கு குட்டி கீழே விழுந்து சுற்று போயிடும். புரியுங்களா? இது குரங்கு மார்க்கம். பக்தி மார்க்கம் என்பது உணர்வு பூர்வமாக வணங்குவது. பூனைக்குட்டி என்ன செய்யும்? தான் குட்டியை கழுத்தில் கவ்வி எடுத்து போய் வேறு இடத்துக்கு சேஃப்டியான இடத்துக்கு வைக்கும். இது பக்தி மார்க்கம். புரியுங்களா? இதில் சிறந்தது பக்தி மார்க்கம் தான், கோயிலில் போய் கடவுளை வணங்குறது. இப்போ நெற்றிக்கண்ணை திறந்துட்டாரு. அதனால தான் திருவண்ணாமலையில் சனிக்கின்னு நாராஜ் சாமியார் சொன்னார், இன்னொரு சாமியார்னு சொன்னார். கோவம் அடைஞ்சிட்டார். கடவுளுக்கு வெறுப்பு ஒன்று கிடையாது. ஒன்று, கோபம் அடைகிறவரும் கிடையாது. கோபம் எதுக்கு வரணும்? மக்கள் தவறு செஞ்சால் கோபம் கடவுளுக்கு வருமா? நான் சொல்ல போறீங்களா? செய்த ஊழ்வினை கர்மா இதை அனுபவிக்க தான் மனுஷன் பிறந்திருக்கான். யாரையும் பழி வாங்குகிற எண்ணத்தில் கடவுளுக்கு எண்ணம் கிடையாது. வெறுப்பு இல்லாத ஒரு கடவுள். இதுதான் அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். இப்போ கடவுள் எப்படிப்பட்டவர்னா, காலையில் தூங்கி எழுந்திரிக்கணும் சார், படுத்து தூங்கியிருக்கேன், தலையெல்லாம் அசிங்கமாக இருக்கும், கண்ணில் பூளை வாரி இருக்கும். புரியுங்களா? கண்ணாடியில் போய் பார்த்தா இது நம்மளான்னு நம்மளுக்கே தெரியாது, அவ்வளோ அசிங்கமாக இருக்கும். அப்புறம் குளிச்சுட்டு எண்ணெய் தடவிச்சிக்கிட்டு பவுடர்லாம் அடிச்சுக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு போய் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று அழகாக தெரியும் மூச்சு. 5 மணிக்கு காட்டின கண்ணாடி அசிங்கமாக இவனை காட்டணும், 8 மணிக்கு காமிக்கிற கண்ணாடி இவன் அழகாக காட்டணும்னு கண்ணாடிக்கு ஒரு பொருள் உண்டா? ஒன்றும் கிடையாது. அது அப்படியே தான் இருக்கும். சொல்ல போறீங்களா? கடவுளுக்கு கோயிலுக்கு போகிறவனுக்கும் உடனே
இதோ பின்னாடி வர்றவன் ஒருத்தன் வரான் பாரு கோயிலுக்குள்ளே, அவன் நிறைய கொலை செஞ்சவன், நிறைய பாவம் செஞ்சவன், அக்கிரமம் செஞ்சவன், அவனை கோயிலுக்குள்ளே உள்ளே விடக்கூடாது அப்படின்னு கடவுள் நினைப்பாரா? அப்படியெல்லாம் நினைக்க மாட்டார். கடவுளுக்கு அது வேலையும் கிடையாது. ஒருத்தன் கோயிலில் போய் நல்லா சாமி கும்பிட்டான்னா உடனே நல்லவன் பக்திமானவனுக்கு ஒரு 10,000 கொடுத்து உதவும். அப்படியெல்லாம் செய்கிற வேலை கடவுளுக்கு கிடையாது. இதை சைவ சித்தாந்தம் படிச்சிங்கன்னா நிறைய அறிவு சார்ந்த விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். நான் அதனால தான் அந்த துறவிகள், ஞானிகள், தற்காலத்து சாமியார்கள் சொல்கிறதெல்லாம் நான் எதையுமே கேட்க மாட்டேன். ஏன்னா 1500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின தேவார பாடல் இருக்குது, திருமந்திரம் இருக்குது 2000 வருஷத்துக்கு முன்னாடி, திருக்குறள் இருக்குது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. எல்லாம் படித்தவன் இந்த சாமியார் பேச்சை எவனையும் கேட்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அறிவு சார்ந்தும் தெரியும், உணர்வு சார்ந்தும் கடவுளை பற்றி தெரியும், நல்லா தெரிஞ்சவன். புரியுங்களா? பிரகாரம் சொல்கிறோம். கோயிலில் போய் சாமியை வாங்கினாங்கன்னா கோயிலுடைய அருள் விரிவடை. வட்டம்னா ஆரம், பிரகாரம் அப்படின்னா கோயிலை சுற்றி வந்தோம்னா சன்னிதானத்தில் கிரகத்தில் உள்ள கடவுளுடைய அருள் விரிவடையும். விரிவடைந்தால் அது பிரகாரம். சாதம், அதே தண்ணியை நீர் வார்த்துட்டோம்னா பிரசாதம். புரியுங்களா? இதை நல்ல அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒன்றுமே புரியாமல் கடவுளை பற்றி அறகுறையாக இந்த சாமியார்கள் உட்கார்ந்து திருவண்ணாமலையில் பேசுகிறது. அப்புறம் சில கோயில் பூஜா பார்த்திங்கன்னா பேய் பிடிச்சிருக்கு வரட்டேன்னு ஃபேஸ்புக்கில் பார்த்தா வேடிக்கையாக இருக்கும். நீ எதுக்காக அங்கே வந்திருக்காம்பா, நான் உன்னை வரட்டிடுறேன்மா, உனக்கு மீன் குழம்பு வேணுமா, கறி குழம்பு வேணுமான்னு கேட்பான். இதெல்லாம் யூடியூப்பில் என்டர்டெயின்ஸ் பொழுதுபோக்காக பார்க்குறாங்களே தவிர சத்தியமாக ஒரு காலம் இது எத்தனையும் போய் அவன் பொழப்பு நடத்துறதுக்கு ஏதோ ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்கான், அவ்வளவுதான். நீ உண்மையான சாமியாக இருந்தால் நல்லதை சொல்லு மக்களுக்கு, கடவுளை பற்றி எடுத்து சொல்லு. சைவ சித்தாந்தத்தை படி, அறிவுபூர்வமாக படிக்க தெரிஞ்சா படித்து தெரிஞ்சுக்க. அப்படி இல்லையா உணர்வுபூர்வமான நீ தெரிஞ்சுக்கணும்னா இந்த சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்க வாசகர், புரியுங்களா, திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், இவங்க சொன்ன கருத்துக்களை சொல்லு, அது போதும். நீனாவும் இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணி எதுவும் கடவுளை பற்றி சொல்லாத. பொதுவாக உள்ள ஆசிரமத்தில் உள்ளவங்களும் சரி, எல்லாருமே சரி. புரியுங்களா? நன்றி மாணவர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி வணக்கம்.